வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஏஜஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கான எப்படி ஈஸியாக அதை சால்வ் பண்ணலாம், என்ன ட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம ஈஸியாக ட்ரிக்ஸ் வச்சு சால்வ் பண்ணுற மெத்தட் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இன்றைக்கி அதிலேருந்து ஒரு 2 சம் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு சம்முக்கு போகலாம். சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. 4 வருடம் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? அதாவது சரண் அப்புறம் அவர் பையன் சங்கர், அவங்களோட வயசு வித்தியாசம் பார்த்தோம்னா, இப்போ சங்கரோட வயசை விட அவர் அப்பாவோட வயசு 6 மடங்கு அதிகம்னு கொடுத்துருக்காங்க. 4 வருடம் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு. இன்னொரு 4 வருஷம் கழிச்சு அவரோட மகன் வயசை போல அவங்க அப்பாவோட வயசு ஒரு 4 மடங்கு அதிகமாயிருக்கு. அப்போ அவரோட தற்போதைய வயது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிற மாதிரி சிம்பிள் மெத்தட். இதில் இருக்கிற 2 பேர், சரண் அவருடைய மகன். நம்ம எப்பயும் போடுற மாதிரி இந்த சார்ட் போட்டுக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நவ். இப்போ தற்போதைக்கு மகனோட வயசு நமக்கு தெரியாது. ஆனால் சரணோட என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. மகனோட வயசு மாதிரியே 6 மடங்கு. ஓகேங்களா? தென் 4 வருடம் கழித்து, 4 வருடம் ஆஃப்டர், 4 வருஷத்துக்கு அப்புறம் அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு. 4 வருஷத்துக்கு அப்புறம்னா 2 பேர்த்துக்கும் ஒரு 4 வயசு அதிகமாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ அவங்கள 2 பேர்த்துக்குள்ள வயது வித்தியாசம் என்னன்னா, மகன் வயதை போல் 4 மடங்கு. இப்போ மகனுக்கு 1 வயசு இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு 4 வயசு, 4 மடங்கு அதிகமா இருக்கு. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சுங்களா? இது வந்துட்டு பார்த்தோம்னா 6x + 4 அப்படிங்கிறது 4 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு 4 வயசு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது. இந்த 4:1 அப்படிங்கிறது 4 வருடம் கழித்து மகன் வயதை போல் 4 மடங்கு. மகன் வயசு நமக்கு தெரியாது, அதை நம்ம கான்ஸ்டண்டா 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அப்பாவோட வயசு வந்து மகன் வயசை போல் 4 மடங்கு அதிகமாயிருக்கு. அதாவது இவருக்கு 1 வயசுன்னா இவருக்கு 4 வயசு அப்படின்ற மீனிங்ல நாம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே நாம இப்படி எழுதலாம். 4:1. அப்படியே எந்த மாதிரி ஃபார்முலா எழுதலாம்னா 4/1. இந்த 4:1ங்கிறத 4/1ன்னு எழுதலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே சால்வ் பண்ணலாங்களா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே 2x கிடைக்கும், இங்கே 12. இப்போ எக்ஸோட வேல்யூ 6. அதாவது இது மகனோட வயசு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்க, அவர்களின் தற்போதைய வயது என்ன? தற்போதைய வயதுங்கிறது இந்த டேபிள். அப்போ இதில் அப்படியே சால்வ் பண்ணாங்கன்னா மகனோட வயசு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அப்பாவோட வயசு வந்து 6x. அப்போ 6 × 6 36. அப்போ மகனோட வயசு 6, அப்பாவோட வயசு 36. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி ஒரு சம், இன்னொரு சம் பார்க்கலாம். என்னன்னா, 2014 மற்றும் 2022ஆம் ஆண்டு மகன் மற்றும் தந்தை ஆகியோரின் வயது விகிதங்கள் முறையே 1:4 மற்றும் 3:8 எனில் 2010 மகன் மற்றும் தந்தை ஆகியோரின் வயதுகளின் கூடுதல். முன்னிருந்த சம்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து வெறும் 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மடங்கு இருக்கும் அப்படின்னு சென்டென்ஸா கொடுத்துருந்தாங்க. இதுல பார்த்தோம்னா நமக்கு அந்த விகிதம் எந்த விகிதத்துல இருக்கும் அப்படின்றத டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஆனா என்னன்னா, நம்ம இங்க இயர் கால்குலேட் பண்றதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு.
எப்படி அப்படின்னு பார்க்கலாம். 2014 மற்றும் 2022ஆம் ஆண்டு மகன் மற்றும் தந்தை ஆகியோரின் வயது விகிதங்கள் முறையே 1:4 மற்றும் 3:8. இப்போ இந்த 2 இயருக்கும் நடுவுல எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ்? 8 வருடம் டிஃபரன்ஸ். 8 வருஷத்துக்கு முன்னாடி 1:4 இருந்தது, 8 வருஷத்துக்கு அப்புறம் 3:8 இருக்கு. ஏனில் 2010 மகன் மற்றும் தந்தை இது ரெண்டுக்கும் இடையிலேயே 8 வருஷம் கேப் இருக்கு. இது 2010 அவங்களோட வயசோட கூடுதல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2014க்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஃபர்ஸ்ட் நாம இந்த இயர்ஸை கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கலாம். நமக்கு 3 இது கொடுத்துருக்காங்க. என்னன்னா 2014, 2022, 2010. அப்ப அப்படியே ஆர்டர் வைஸா எழுதிக்கலாம். இது மகனோட வயசுன்னு வச்சுக்கலாம், இது தந்தை. நமக்கு என்னென்ன இயர் கொடுத்துருக்காங்க? 2010 நமக்கு என்ன அப்படின்றது கேட்குறாங்க. 2014லையும் 2022லையும் நமக்கு எவ்வளோ வயசோட விகிதம் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2014 இருந்து ஆரம்பிப்போம். 2014 மற்றும் 2022 அப்போ அவங்களோட வயது விகிதங்கள் என்ன? 1:4 and 3:8. அப்படியே ஃபர்ஸ்ட் 2014க்கான ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 2017 மகன் மற்றும் தந்தை, மகனோட வயசு 1:4 கொடுத்துருக்காங்க. இப்போ மகனோட வயசு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போட வயசு 4x. ஓகேங்களா? மகனுக்கு 1 வயசு இருக்கும்போது தந்தைக்கு 4 மடங்கு அதிகமா இருக்கு. ஆனா நமக்கு அந்த வயசு தெரியாது, அந்த வயசை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 1x போட்டுக்கலாம். இப்போ 2022 அதாவது 8 வருஷம் கழிச்சு, ஆஃப்டர் 8 இயர்ஸ், அப்போ என்ன ஆயிருக்கும்? 2 பேத்துக்கும் வயசு ஒரு 8 வயசு அதிகமாயிருக்கும். இப்ப இவங்களோட வயது விகிதம் என்னன்னா 3:8. ஓகேங்களா? அப்போ 2010 என்னவா இருக்கும்? அதாவது இதுல இருந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடின்னா 4 வயசு கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இந்த சார்ட், இந்த இது புரிஞ்சதுங்களா? நல்லா பாருங்க. 2014 அவங்களோட வயசு 1:4. மகனுக்கு 1 வயசுன்னா தந்தைக்கு 4 வயசு. இப்போ 2022 8 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேத்துக்கு ஒரு 8 வயசு அதிகமா இருக்கும். அப்போ அவங்களோட வயது விகிதம் 3:8. இப்போ நமக்கு 2010 என்ன வயசுன்னு கேட்டிருக்காங்க. அதை முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ 4 வயசு கம்மியாயிருக்கும். இதுதான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த டேபிள் படி பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், இதை வச்சு நம்ம ஈஸியா இதை சால்வ் பண்ணலாம். இது எப்படி எழுதலாம்? 4x + 8 divided by x + 8 is equal to 3/8. இதை டைரக்டா நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் அப்படியே முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா 2-3 சம் போட்டிருக்கோம், நமக்கு எப்படின்றது தெரியும் எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்றது. இப்போ 8 into 4x plus 8 is equal to 3 into x plus 8. 8 now 32x plus 4, 3x plus 4. இப்போ x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 32x minus 3x. சாரி, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த டிஃப்ரென்ஸ் இந்த இது பார்த்தீங்கன்னா மகன் தந்தைக்கானது
விகிதம் பார்த்தோம்னா 3:8ங்கிறது மகன் தந்தை. ஆனால் இங்கே தந்தை மகன் இருக்கு. அப்போ இது வந்து 8:3ன்னு தான் எழுதியிருக்கணும். நாம மாற்றி எழுதிட்டோம். இப்போ இங்கே 3 இங்கே 8 வரும். 12x + 4 24. இப்போ 12x - 8x = 24 வரும். இப்போ 4x = 40 வரும். அப்போ x = 10. மகனோட வயசு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்தா, அடுத்தது அப்பாவோட வயசு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல இந்த 24 பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட வயசோட விகிதம். அப்போ மகனோட வயசு கண்டுபிடிச்சாச்சு. அப்பாவோட வயசு என்ன? 4x. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 40. இப்போ அட் ப்ரெசன்ட்ல நவ் சன்னோடது 10, அப்பாவோடது 40. ஓகேங்களா? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 2010 மகன் தந்தை ஆகியோரின் வயதுகளின் கூடுதல். அப்போ 2010 நமக்கு ஃபர்ஸ்ட் வயசு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். 2010 பார்த்தோம்னா சன்னோட வயசுக்கான இது என்ன கொடுத்துருக்காங்க? 4x - 4. அப்போ 4xக்கு பதிலாக 10 - 4 போட்டோம்னா 40 - 4 36. அப்பாவோடது பார்த்தோம்னா x - 4. சாரி இதுதான் அப்பாவோடது, இது சன்னோடது. 10 - 4 6. அப்போ அவங்களோட கூடுதல் 2010 அவங்களோட கூடுதல் 6 + 36 பார்த்தோம்னா 42.